ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளை நாங்கள் கண்டது உம்முடைய கிருபை ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை தொழுதுகொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உம்மை தொழுதுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த முடியாது கேட்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த ஆராதனாலே உங்களுடைய நாமம் மகிமடையட்டும் சுவாமி. எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக பாமாலை எண் 342 கர்த்தரின் பக்கமாக என்ற பாடலை பாடுவோம். Amen.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினே நாம் இதில் களி கூர்ந்து மகிழ கடவுள். கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருளில் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெளிமையவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்கும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பிரதவிக்க முடியாத பிரதான ஆசாரியார் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அளிச்சத வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பீதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுத்துகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்தலையும் தந்தருளுவராக. ஆமென். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 31 வரை. யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 31 வரை. பழைய பாட்டில் பக்கம் 87. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு
இக்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பு பிரசனமான பொழுது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலின் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாகப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கின்ற நம்பிக்கைப்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மில் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளை நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமும் ஆனவைகள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 32. சங்கீதம் 32 புதிய பாட்டில் பக்கம் 688. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவரை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களால் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரையை போலவும் கோவேல் கழுதை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக பிரிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. யோவான் 3வது அதிகாரம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவின் இடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்து போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையிலே எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2வது தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவினாலே பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். காற்றானது தனது இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது என்ன இடத்தில் வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக தேவநாம மகிமைக்காக கீர்த்தனை எண் 153 இயேசுவே கிருபாசனபதியே என்ற பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 153 இயேசுவே கிருபாசனபதியே.
செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளின் காலை வேளையில தகப்பனே, நாங்கள் வீடுகளிலே இருந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை புதியதாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த நாளிலும் உங்களுடைய கிருபை எங்களுடைய இல்லங்களிலே நிரம்பி இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் உலகத்தை எட்டி பார்க்கும் பொழுது எத்தனையோ நாச மோசங்கள், எத்தனையோ கொள்ளை நோய்கள், விபத்துக்கள், ஆண்டவரே, இயற்கை பேரழிவுகள், இவைகளின் மத்தியிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்து வருகிற பாதுகாப்புக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு எந்த தகுதியும் இல்லாதிருந்தும் தகப்பனே, நீர் எங்களை கிருபையாய் தாங்கி வழிநடத்தி வருகிற மேன்மையான உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய மகத்துவம் உள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் நாங்கள் இணைந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது தேவாவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. தகப்பனே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய மகிமையான சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நீர் காலம் காலமாக பங்கு பங்காக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசின தேவன், இந்த காலை வேளையில இந்த திருவார்த்தைகள் மூலமாய் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றை காட்டிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களோடு கூட பேசுவீராக. பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் எழுதுகிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். ஆமென். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பு திருமுழுக்கு என்னும் சாக்கிரமந்து, ஞான ஸ்நானம் என்கிறதான சாக்கிரமந்து என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க நம்முடைய திருச்சபை தலைவர்கள் நமக்கு இப்படி ஒரு அழகான தலைப்பை நமக்கு தந்திருக்காங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும். இந்த செய்திக்கு ஆரம்பமாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் வசனங்கள் 3, 4, 5 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதோமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த வேத பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு என்கிற ஒரு வேத பண்டிதரிடத்தில் கலந்துரையாடுகின்ற ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கின்றது. நிக்கோதேமு ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அன்றைக்கு இருந்த வேதத்தை தேர்ந்த மனிதர்களிலே மிகவும் ஒரு முக்கியமான மனிதன். அதற்கு ஆதாரமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் யூதருக்குள்ளே அதிகாரியானவன் என்று அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றது. பகலிலே வந்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தன்னுடைய சந்தேகத்தை குறித்து அவன் பேசுவான் என்றால் அநேகர் அவனை வேறு விதமாக நினைத்து விடுவார்கள் என்று சொல்லி, ராக்காலத்தில் அவன் இயேசுவினிடத்தில் வந்தான் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இருந்த ஒரு கேள்விக்கான பதிலை பெற்றுக்கொள்வதற்கு அவன் இயேசுவினிடத்தில் வந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய இருதயத்தினுடைய கேள்விக்கான பதிலை மிக அழகாய் சொல்லுகின்றார். அவனுடைய கேள்வி என்ன? 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. 2வது வசனத்தில் அவன் கேட்கிறான், நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நான் அறிந்திருக்கின்றேன். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கின்ற இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இயேசுவும் அவனும் பேசுகின்ற காரியத்தை குறித்து வேதத்தில் மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கின்றது. இயேசு அவனிடத்திலே சொல்லுகின்ற ஒரு காரியம், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லி இயேசு மிக தெளிவாய் நிக்கோதேமிடத்திலே இயேசு சொல்லுகின்ற காரியம் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நிக்கோதேமு கேட்கிறான், முதிர் வயதில் இருக்கும் பொழுது நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் என்று சொல்லி மறுபடியும் பிறக்க வேண்டிய வாழ்க்கையினுடைய அவசியத்தை இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு மிக தெளிவாய் கீழே சொல்லப்பட்ட வசனங்களிலே சொல்லுகின்றார். மறுபடியும் பிறப்பது என்பது ஆவியினாலே மறுபடியும் பிறப்பது என்கின்ற காரியத்தை இயேசு கிறிஸ்து அங்கே நிக்கோதேமுவுக்கு மிக தெளிவாய் தெளிவுபடுத்துகின்றதை பார்க்க முடிகின்றது. இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம்,
திருச்சபையினுடைய திருச்சபையினுடைய வரலாற்றில் சில முக்கியமான காரியங்களை தென்னிந்திய திருச்சபை தொடர்புபடுத்தி அதை பின்பற்றி வருகின்றதை பார்க்க முடிகின்றது. திரு விருந்து ஒரு சாக்கிரமந்தாக திருச்சபையினுடைய வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். அதே போல திருமுழுக்கு ஒரு சாக்கிரமந்தாக திருச்சபை தலைவர்களாலே வேதத்தின் அடிப்படையில ஞானஸ்நானம் என்பது வேதத்தின் அடிப்படையில ஏற்படுத்தப்பட்ட ஒரு போதனை. திருச்சபை மக்கள் அதை பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றி அதன் அடிப்படையில தேவனுடைய மக்களாய் மாறுவதற்கு அது ஒரு ஏதுகோலாக இருக்கின்றது என்பதை தேவனுடைய வார்த்தையில மிக தெளிவாய் அது சொல்லப்பட்டிருக்கின்ற காரியத்தை ஆவியானவர் மிக அழகாக எழுதி வைத்திருக்கின்றதை பார்க்க முடிகின்றது. அதற்கு நிழலாட்டமாக தான் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்க கேட்ட தேவனுடைய வார்த்தையில யாத்ராகமத்தின் புத்தகத்துல மோசேயின் தலைமையில ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வரும் பொழுது அங்கே செங்கடலை பிளந்து வழிநடத்தி வந்த காரியத்தை குறித்து அங்கே வேதத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அதை குறித்து பரிசுத்த பவுல் தன்னுடைய கடிதத்துல அவர் ஒப்பிட்டு கூறுகின்றார். பரிசுத்த பவுல் எழுதின நிருபங்களில கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 10வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10:1-2. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறோம் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாருக்கும் மேகத்துக்கும் கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி இங்கே பரிசுத்த பவுல் திருச்சபைக்கு தன்னுடைய கடிதத்தை எழுதும் பொழுது அவர் அந்த பழைய ஏற்பாட்டிலே நிகழ்ந்த நிழலாட்டமாய் நிகழ்ந்த அந்த சம்பவத்தை ஒப்பிட்டு இங்கே கூறுகின்றார். ஒரு மனிதன் ஆவியினாலே பிறக்க வேண்டும், ஜலத்தினாலே பிறக்க வேண்டும் என்கின்ற 2 முக்கியமான காரியத்தை இங்கே பரிசுத்த பவுல் திருச்சபைக்கு சொல்லுகின்றதை பார்க்க முடிகின்றது. ஜலத்தினாலே பிறப்பதை குறித்து அங்கே அவர்கள் சமுத்திரத்தின் வழியாய் கடந்து வரும் பொழுது அது ஜலத்தினாலே பிறப்பதற்கு அடையாளமாகவும், அதே நேரத்தில் மேகத்தின் வழியாய் அவர்கள் வழிநடத்தப்பட்டது அங்கே ஆவியிலே பிறப்பதற்கான ஒரு அடையாளமாகவும் அது நிழலாட்டமாக சொல்லப்பட்ட சம்பவம் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுக்கு அதை தெளிவுபடுத்துகின்றதை பார்க்க முடிகின்றது. நீ ஜலத்தினாலே பிறக்க வேண்டும், நீ ஆவியினாலே பிறக்க வேண்டும். ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்பதை மிக தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். நாம் வாசிக்க கேட்ட தேவனுடைய வார்த்தையில யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னாவே அது உண்மையான ஒரு காரியம். ஏனென்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அதில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பாகிலும் ஒரு காலமும் ஒழிந்து போகாது என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படின்னா ஆண்டவர் சில இடங்களில் மெய்யாகவே என்று சொல்லி வலியுறுத்தி சொல்லுகின்றார். அப்படின்னா இன்னும் அழுத்தமாக ஒரு செய்தியை அவர் சொல்ல விரும்புகின்றார். சில இடங்களிலே மெய்யாகவே என்று சொல்லி மிகவும் ஆழமாக வலியுறுத்தி சொல்லுகின்ற காரியத்தை பார்க்க முடிகின்றது. இங்கே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டிய காரியத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி மிகவும் ஆழமாக வலியுறுத்தி அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம். ஒரு மனிதன் இந்த பூமியில அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கின்ற காரியத்திற்கு அடையாளமாக அவன் ஜலத்தினால் பிறக்க வேண்டும், அதே நேரத்தில் அவன் ஆவியினால் பிறக்க வேண்டும். இந்த 2 காரியத்தை அவன் நிறைவேற்றும் பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்துல அவன் பிரவேசிக்க முடியும் என்கின்ற சத்தியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக நிக்கோதேமு என்கின்ற இந்த மனிதனிடத்துல அவர் பேசுகின்றார். அவனுடைய சந்தேகங்களுக்கான பதிலை தெளிவுபடுத்தி அவனை அனுப்புகின்ற காரியத்தை பார்க்க முடிகின்றது. ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் மறுபடியும் பிறக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். ஒருவேளை பாரம்பரிய முறையில ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து விட்டதனாலே நான் கிறிஸ்தவனாக மாறிவிட முடியாது. என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய பெற்றோர், என்னுடைய மூதாதையர் தேவனை அறிந்து திருச்சபைக்கு வருகிறபடினால அந்த குடும்பத்தில் நான் பிறந்தபடினால நான் ஒரு திருச்சபையினுடைய அங்கத்தினராக அல்லது திருச்சபையினுடைய அங்கமாக நான் மாறிவிட முடியாது. ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லாவிட்டால் அவன் தேவனுடைய திருச்சபையின் அங்கமாய் இருக்க முடியாது என்பதை வேதம் மிக தெளிவாய் காண்பிக்கின்றது. காரணம், அந்த திருச்சபையினுடைய தலையாய் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார்.
அந்த தலையினுடைய அங்கமாக நாம் இணைக்கப்படும் பொழுது, அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மேன்மையான வார்த்தையின் அடிப்படையில நாம் வாழும் பொழுது மாத்திரமே அந்த தலையோடு கூட நாம் இணைக்கப்பட்ட அங்கங்களாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். அப்படி ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்திருக்கிறான் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கும் பொழுது சில காரியங்கள் வேதத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 39வது அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 39:39 இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். இங்கே யோசேப்பை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்திருக்கின்றான் என்பதற்கு அடையாளமாய் நாம் எதை குறித்து சொல்ல முடியும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவ பயம். கூட பெற்றோர் இல்லை, தன்னுடைய சகோதரர்கள் இல்லை, தன்னை குறித்து அறிந்த மனிதர்கள் ஒருவரும் இல்லை. கொஞ்சம் பாவத்திற்கு வளைந்து கொடுத்திருந்தால் உடனடியாக ப்ரமோஷன் கிடைத்திருக்கும், உடனடியாக விடுதலை கிடைத்திருக்கும். இப்படிப்பட்ட அநேக உலக பிரகாரமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் யோசேப்பை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது, அவன் தேவனுக்கு பயந்தபடியினால் தேவனுக்கு விரோதமாய் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்த மனிதனாய் இருக்கின்றான் என்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? யாரும் என்னை பார்க்காத எல்லைகளிலே, யாரும் என்னை காண முடியாத எல்லைகளிலே என்னை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற பார்வை ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும் என்றால் அவன் தேவனுக்கு பயந்தவன், அவன் மறுபடியும் பிறந்தவன் என்பதனுடைய அடிப்படை தகுதியாக நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். தேவனுக்கு பயந்த மனிதனாக அவனை குறித்து சொல்லப்படுகின்றது. இந்த தேவனுடைய வார்த்தை மூலமாக நாம் அதை புரிந்து கொள்ள முடிகின்றது. மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இதை குறித்து பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின கடிதத்தில் 6வது அதிகாரத்திலே சில முக்கியமான காரியங்களை அவர் சொல்லுகின்றார். ரோமருக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த இடத்துல 3 விதமான காரியங்களை குறித்து பரிசுத்த பவுல் பேசுகின்றார். இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்நானத்தினாலே இயேசு கிறிஸ்துவுடனே கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்றோம். ஞான ஸ்நானம் என்கின்றது எதை குறிக்கின்றது? நான் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த சூழ்நிலையில நான் ஞான ஸ்நானத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, திருமுழுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, என்னுடைய பழைய பாவங்களுக்கு நான் செத்து, என்னுடைய பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டு இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டது போல என்னுடைய பழைய மனிதனும் இயேசு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு அவன் அடக்கம் பண்ணப்படுவதற்கு ஒப்பனையாக அது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஞானஸ்நானத்தினுடைய முதல் காரியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அதை சொல்லுகிறார். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கின்றேன். பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கின்றார். ஞானஸ்நானத்தினுடைய முதல் காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றேன். சுயமாய் வாழ்வதற்கு எனக்கு அனுமதி கிடையாது, சுய சிந்தையோடு கூட வாழ்வதற்கு எனக்கு அனுமதி கிடையாது. அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்றேன் என்பதை நான் புரிந்து வாழ வேண்டும். ஞானஸ்நானத்தினுடைய காரியமாய் பரிசுத்த பவுல் திருச்சபைக்கு இந்த காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்கின்றார். ஞானஸ்நானம் எடுத்த ஒரு மனிதன் அவன் சிலுவையில இயேசுவோடு கூட அறையப்பட்டிருக்கின்றான், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கின்றான். வேதத்துல மனம் திரும்பிய அநேக மனிதர்களை தேவ ஆவியானவர் வேதத்துல பதிவு செய்து வைத்திருக்கின்றார். அதுல லூக்கா எழுதின சுவிசேஷத்துல சகேயு என்கின்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம சின்ன வயசுல இருந்தே படித்து வருகின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 19வது அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்கள்ல பாருங்க, அவனுக்குள்ள இருந்த ஆசை அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. இவன் வரி வசூலிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான், ஒரு ஆயக்காரனாக இருக்கிறான். இயேசு
இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. காரணம், இயேசு எங்கு சென்றாலும் திரளான மக்கள் அவரை பின்பற்றி செல்லுகிறார்களே. ஏன் அவரை பின்பற்றி செல்லுகிறார்கள்? அவரை பின்பற்றுவதற்கான காரணம் என்ன என்று சொல்லி இவனுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவனுடைய உள்ளான மனிதனிலே ஒரு ஆசை ஏற்பட்டது. ஆகவே இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஆசை. ஆகவே அவனுக்குள்ள மனிதனாக இருந்ததுனால, திரள் கூட்டத்தின் மத்தியில இயேசு வந்து கொண்டிருந்தபடியினால இயேசுவை அவனால் பார்க்க முடியாது என்பதை உணர்ந்தவனாய் அவன் அந்த காட்டு அத்தி மரத்திலே அவன் ஏறி அவன் நின்று இயேசுவை காண வேண்டும். அவர் வருகின்ற வழியில அவன் இருந்த அந்த காட்டத்தி மரத்திலே இயேசு வருகிறதை அறிந்தவனாய் அவன் காத்து கொண்டிருக்கின்றான். இயேசு அந்த வழியாய் வரும் பொழுது அந்த மரத்தண்டையிலே வந்த உடனே இயேசு அவனை பார்த்து சொல்லுகின்றார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அங்க வந்த உடனே இயேசு அவனுடைய ஆவலை பார்த்து, சகையுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் கூட வந்து உன் வீட்டுல நான் வாசம் பண்ண வேண்டும், உன்னோடு கூட இன்றைக்கு நான் சஞ்சரிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவ்வளவுதான், அந்த ஒரு வார்த்தை தான், நான் உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சகையோ இயேசுவோடு கூட நடந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இயேசுவோடு கூட நடந்து போகிறான். சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் வித்தியாசமாய் பேசுகிறார்கள். ஒரு பாவியான ஒரு மனிதனோடு கூட இயேசு செல்லுகின்றாரே என்று சொல்லி வித்தியாசமான பலவிதமான காரியங்கள் சுற்றி இருந்தாலும் இயேசுவோடு கூட சகையு நடந்து செல்லுகின்ற கொஞ்ச நேரத்துல அதுவரையிலும் பாவியாய் இருந்த மனிதன், அதுவரையிலும் ஜனங்களை ஏமாற்றி வாழ்ந்த மனிதன், அதுவரையிலும் பொய்யாய் வரி வசூலித்து மக்களை ஏமாற்றி ஏழைகளை துன்பப்படுத்தி ஏராளமான பணங்களை சம்பாதித்துக் கொண்டிருந்த மனிதன் இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லாம அவனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றம் வந்துவிட்டது. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. தவறான விதத்திலே பணத்தை சம்பாதித்து, தவறான விதத்திலே ஜனங்களை ஏமாற்றி பொருளை சம்பாதித்து தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அவனுடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட்டது. காரணம், இயேசுவோடு கூட நடக்க ஆரம்பித்தான். இயேசுவோடு கூட ஒரு மனிதன் கொஞ்ச தூரம் நடக்க ஆரம்பித்த உடனே யாரும் சொல்லாமலேயே அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் ஏற்படுகின்றது. இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அவன் சொல்லுகிறான், வேதத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கின்றது. 8வது வசனத்துல வாசிக்க கேட்போம். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இங்க பாருங்க, இயேசு ஒண்ணுமே சொல்லாம அவன் சொல்றான், சகையு நின்று கர்த்தரை நோக்கி, என் ஆஸ்திகளின் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எத்தனையோ ஏழைகளை என் வாழ்க்கையில நான் ஏமாற்றி இருக்கிறேன். இதுவரைக்கும் நான் ஏமாற்றின எல்லா ஏழைகளுக்கும் இதுவரையும் நான் சம்பாதித்த என்னுடைய வருமானத்தினுடைய பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுகின்றேன். மீதி இருக்கக்கூடிய காரியத்தை யாரிடத்திலாகிலும் நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 மடங்கு நான் திருப்பி கொடுத்து என்னுடைய காரியத்தை நான் சீர்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லாமலே அவனுடைய இருதயத்திலே ஒரு மனமாற்றம் வந்துவிட்டது. இந்த உண்மையான மனமாற்றத்திற்கு அடையாளமாக தான் திருச்சபையின் தலைவர்கள் திருச்சபையில வேதத்தின் அடிப்படையில ஞானஸ்நானம் என்கின்ற இந்த சாக்கிரமத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். இது ஒரு சடங்கு கிடையாது. ஏதோ ஒரு கடைமுறைக்கு வந்து கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டேன் அதனால ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படி கிடையாது. ஒரு மனிதனுடைய இருதயத்துல உண்மையான மனமாற்றம் ஏற்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய இருதயத்துல உண்மையான மனமாற்றம் ஏற்பட்டு அவன் தன்னுடைய பாவ வாழ்க்கைக்காக, தன்னுடைய துன்மார்க்க வாழ்க்கைக்காக, தன்னுடைய அசுத்தமான வாழ்க்கைக்காக தேவ சமூகத்திலே மனம் உடைந்து அவரோடு கூட மனம் ஒப்புரவாகி அந்த ஒப்புரவாகுதலின் அடையாளமாக தான் இந்த ஞானஸ்நானம் எடுக்கப்பட வேண்டும் என்பதை வேதம் மிக தெளிவாய் சொல்லுகின்றது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அங்கே பாதையை செவ்வைப்படுத்தும்படி வந்த யோவான் ஸ்நானனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ரொம்ப அழகான செய்தி வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதீர்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லி உங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டிருக்காதீங்க. உங்களுடைய மார்க்கத்தை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. நான் இத்தனை தலைமுறையாய் கிறிஸ்தவன், நான் ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? என்னுடைய பெற்றோர் திருச்சபைக்கு இப்படி உதவி செய்கிறார்கள், நான் ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? என்னுடைய குடும்பத்தினர் அனைவரும் திருச்சபையினுடைய அங்கத்தினர்களாக இருக்கிறாங்க, நான் ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மார்க்கத்தை குறித்து பெருமை பாராட்டுகின்ற மக்கள் ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே வனாந்திரத்திலே தேவனுடைய சத்தத்தை தொனித்துக் கொண்டிருந்த யோவான் ஸ்நானகன் தேவனுடைய வார்த்தையை குறித்து அங்கே பிரசங்கம் பண்ணுகின்றார். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி மனம் திரும்ப வேண்டிய வாழ்க்கையின் அவசியத்தை அங்கே சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது 2 விதமான மக்கள் அவனிடத்திலே ஓடி வருகிறதை பார்க்க முடிகின்றது.
4வது வசனத்தை வாசிக்கலாம். 3, 4. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் நீங்களே. இந்த யோவான் ஒட்டகமாய் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. 6வது வசனம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திலே போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அங்கே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த யூதேயா தேசத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் தங்களுடைய பாவத்தை உணர்ந்தவர்களாய் அங்கே மனம் உடைந்து யோவான் ஸ்நானத்திலே வந்து நாங்கள் பாவம் செய்தோம், எங்களுக்கு மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஞானஸ்நானத்தை நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானத்தை பெற்றார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. இங்க யோவான் ஸ்நானகன் சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். உடனே இன்னொரு கூட்டம் அங்க வருகிறது, வித்தியாசமான ஒரு கூட்டம். 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்திலே ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இன்னொரு கூட்டம் வருது, பரிசேயர் கூட்டம், சதுசேயர் கூட்டம். அங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக வராங்க. அவங்களை பார்த்த உடனே சொல்றாரு, உங்களுக்குள்ள உண்மையான மனம் திரும்புவதில்லை, நீங்க விரியன் பாம்பின் குட்டிகளாக இருக்கீங்க, உங்களுடைய இருதயத்திலே வஞ்சகம் இருக்கின்றது, ஏன் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வரீங்க? ஏதோ ஜஸ்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் ஹெல், நரகத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்காக ஞானஸ்நானம் எடுக்க வரீங்களா? பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று சொல்லி அந்த ஞானஸ்நானம் ஒரு பாதையா இருக்கும் என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுக்க வரீங்களா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து கடிந்து கொள்ளுகின்றார். மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஞானஸ்நானம் அவசியம் என்பதை யோவான் ஸ்நானகன் அங்கே தெளிவுபடுத்துகின்றதை பார்க்க முடிகின்றது. ஆகவே திருச்சபையினுடைய இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சாக்கிரமத்தை நாம் ஒழுங்காக பின்பற்றுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உண்மையான மனம் திரும்புதலோடு கூட தேவ சமூகத்துல தேவனுடைய பாதத்துல வந்து நாம் ஞானஸ்நானத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கவும் அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் நம்மை உட்படுத்திக் கொள்ளவும் ஆண்டவர் விரும்புகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் மேலும் சொல்லுகின்ற காரியம் என்ன? ரோமருக்கு எழுதின கடிதத்துல 6வது அதிகாரத்துல நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் இன்னும் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தேன், சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுதல் நான் ஞானஸ்நானத்திலே தண்ணியிலே முழுவதற்கு அடையாளமாக அது சொல்லப்பட்டிருக்கின்றது. தண்ணியிலிருந்து வெளியில வருவது எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கின்றது? இங்கே பரிசுத்த பவுல் அதை கம்பேர் பண்ணி ரொம்ப அழகா சொல்றாரு. 8வது வசனத்துல, கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டவன் தண்ணீரிலிருந்து எழும்பும் பொழுது அவரோடு கூட நான் உயிர் தெழுந்தவனாய் நான் காணப்படுகின்றேன். உயிர் தெழுந்த ஒரு மனிதனாய் இந்த பூமியிலே வாழ்வதற்கு என்னை ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். இதை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது ஏராளமான உதாரணங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போஸ்தலர் நடபடிகள்ல 16வது அதிகாரத்தினுடைய 23, 24 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16, 23, 24 பாருங்க. அவர்களை அநேக அடி அடித்து பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இங்கே பவுலும் சீலாவும் சிறையில் சுவிசேஷத்தின் நிமித்தமாக சிறையில் அடைக்கப்பட்டு அங்கே மிகுந்த அடி அடிக்கப்பட்டு அவர்கள் தொழுமரத்திலே தலைகீழாய் தொங்கவிடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நடுராத்திரியில பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சரீரத்தில் ரத்தம் சொட்டுகின்றது, உடல் முழுவதும் காயம், தலைகீழாய் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி அங்கே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த சிறை காவலன் அந்த இடத்துல நிகழ்ந்த காரியம் தான் நம்ம வாசிக்க கேட்டோம். திடீரென்று அவர்கள் கர்த்தரை துதித்து பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய பிரசனம் அங்கே இறங்கினபடினாலே சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் அங்கே அதிர்ந்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டு அங்கே ஒரே புகைக்காடாக மாறின சூழ்நிலையில இந்த சிறை காவலன் அங்கே வந்து ஒருவேளை கைதிகள் தப்பித்து விட்டார்களோ என்று சொல்லி அவன் தன்னை மாய்த்துக் கொள்வதற்காக எத்தனைத்துக் கொண்டிருக்கின்றான். தற்கொலை செய்து கொள்வதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். சிறையில் இருந்த இந்த காவலில் வைக்கப்பட்ட பவுலும் சீலாவும் தப்பித்து சென்றிருப்பார்கள். விடிந்தால் அரசனிடத்திலே நமக்கு கொலை தண்டனை கொடுக்கப்படும், ஆகவே நாமே நம்மை மாய்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சிறை காவலன் தன்னை அந்த இடத்துல மாய்த்துக் கொள்வதற்கான காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது பவுல் அவனை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை,
உனக்கு அதிக கேடு ஒன்றை நீ செய்து கொள்ள வேண்டாம், நாங்க எங்கேயும் போல இங்கதான் இருக்கிறோம், நீ தற்கொலை செய்து கொள்ளாதே, நாங்கள் தப்பித்துக் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் சொல்லுகின்றார். உன்னுடைய உள்ளம் உடைந்து போய்விட்டது. இப்படி ஒரு மனிதர்கள் இருக்க முடியுமா? சிறை கதவுகள் திறந்திருக்கின்றது, தப்பித்துக் கொள்ளக்கூடிய அத்தனை ஏதுக்களும் அங்கே வந்துவிட்டது. இப்படி இருக்கும் பொழுது தப்பித்து போகாம இவங்க இங்கே இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சிறை காவலன் அங்கே குழம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர்களுக்கு சுவிசேஷத்தை, இந்த சிறை காவலனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்றது. இவன் செய்த காரியம் பாருங்க, 33வது வசனத்தை வாசிக்கலாம். 16:33. மேலும் ராத்திரியிலே அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இங்க பாத்தீங்களா, ஞானஸ்நானம் பெற்றார்கள், அவனுடைய குடும்பத்தார் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், பரிசுத்த பவுல் சொன்னது போல உயிர்த்தெழுந்த ஒரு மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டு அவன் உயிரோடு கூட எழுந்த ஒரு புது மனிதனாய் ஒருவன் எப்படி அவன் காணப்படுகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது, இந்த வேத வசனத்தின் அடிப்படையில பழைய மனிதன் மற்றவர்களை காயப்படுத்துகின்ற மனிதனாக இருந்தான். சிறை காவல் அதிகாரி பவுலையும் சீலாவையும் துன்பப்படுத்தி காயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதனாய் இருந்தான். இப்பொழுது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகு அவன் புது மனிதனாக மாறுகின்றான். என்ன செய்கிறான்? காயப்படுத்தின அவனே காயங்களை கட்டுகின்றான். பவுலுடைய காயங்களுக்கு, சீலாவுடைய காயங்களுக்கு அங்கே மருந்தை போட்டு அந்த காயங்களை கட்டுகிறான், கழுவி துடைத்து எடுக்கின்றான். ஒரு உள்ளான அன்பு அவனுக்குள்ளாக வந்துவிட்டது. இதுதான் ஒரு புதிய மனிதனுக்கான அடையாளம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பலரை நம்முடைய வார்த்தையின் மூலமாக நாம் துன்பப்படுத்தியிருக்க முடியும், அநேகரை நம்முடைய வார்த்தையின் மூலமாக நாம் காயப்படுத்தியிருக்க முடியும். நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை எப்படி காண்பிக்க முடியும்? காயப்படுத்தின நானே அந்த காயத்திற்கான அந்த சொல்யூஷனை நான் தெரிந்து கொண்டு காயத்தை ஆற்றுவதற்கான முயற்சியை நான் எடுக்காவிட்டால் நான் மனம் திரும்பின மனிதன் அல்ல, திருச்சபையினுடைய அங்கம் அல்ல, உயிர்த்தெழுந்த ஒரு மனிதன் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கும் ஞானஸ்நானத்திற்கு சம்பந்தமே இல்லை என்பதை நான் புரிந்திருக்க வேண்டும். இங்கே அந்த சிறை காவலன் ஞானஸ்நானம் பெற்றான் என்பதை வேதம் மிக தெளிவாய் சொல்லுகின்றது. காரணம் என்ன? அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்தது. காயப்படுத்தின மனிதர்களை தானே காயம் கட்டுவதற்கான முயற்சியில இறங்கி பவுலையும் சீலாவையும் அங்கே அவன் காயம் கட்டி அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லுகின்றான். என்ன நடந்தது? முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள். 31வது வசனத்துல பாருங்க, 31 வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சுவிசேஷத்தை சொன்ன பிறகு அவன் விசுவாசித்தான். முழு குடும்பமும் அங்கே ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். காயப்படுத்தின தேவ மனிதர்களை அவன் காயம் ஆற்றுகின்றான். காயம் ஆற்றுகின்ற மனிதர்கள் மனம் திரும்பின மனிதர்கள், காயம் ஆற்றுகின்ற மனிதர்கள், ஞானஸ்நானம் பெற்ற மனிதர்கள். நம்முடைய வாழ்க்கை குறித்து என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா, காயம் கட்டுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஞானஸ்நானத்தினுடைய அடையாளம் என்ன? காயத்தை கட்டுகின்ற மனிதர்களாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். உண்மையான மனம் திரும்புதல் மற்றவர்களுக்கு அநியாயமாய் பெற்ற காரியங்களை திருப்பி கொடுக்கிறது மாத்திரமல்ல, இங்கே உயிர்த்தெழுந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம் உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான உயிர்த்தெழுந்த அனுபவம். அங்கே மற்றவர்களுடைய காயங்களை கட்டுகின்ற ஒரு மனிதனாக இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே காயம் கட்டப்பட வேண்டிய மனிதர்கள் ஏராளம் நம்மை சுற்றிலும் இன்றைக்கு உடைந்து போயிருக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்படுகின்ற கோடிக்கணக்கான மனிதர்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய காயம் கட்டுகின்ற ஒரு பணியை நாம் செய்ய முடியும். இந்த தேசத்தில் அப்படி கைவிடப்பட்ட மக்களை இனம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு சிந்தை இயல்பாக நமக்குள்ளாக வருவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அனுபவமாய் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை விரும்புகின்றார். கடைசி ஒரு காரியத்தை நம்ம பார்த்து ஜெபித்து நிறைவு செய்வோம். யோவானில் இருந்த சுவிசேஷத்துல 4வது அதிகாரத்தினுடைய 16வது வசனம் பாருங்க. மனம் திரும்புதல், ஞானஸ்நானம் எதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது? இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுதோ உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம். இந்த காரியத்துல இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணிடத்துல பேசுகின்ற காரியம்
அவளுடைய தவறை உணர்த்தின உடனே அவள் சொல்லுகின்ற காரியம் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நமக்கு இந்த சம்பவம் தெரியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகமா போறேன். இந்த இடத்துல உண்மையான மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்ட அந்த பெண், இதுவரையிலும் தன்னை சமுதாயத்தில் யாரும் அங்கீகரிக்கவில்லை, எல்லாரும் புறக்கணித்தாங்க, என்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண், இயேசு கிறிஸ்து அவளை அங்கீகரித்து அவளை ஒரு மனுஷியாக இங்கே பார்த்து அவளுடைய பாவத்தை உணர்த்தி பாவத்திற்கான விமோசனத்தை அங்கே தெளிவுபடுத்தின பிறகு அவளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். நான் உலக பிரகாரமான என்னுடைய சரீரத்திற்காக தண்ணி எடுக்க வந்தேன், ஆனா வந்த இடத்துல இவர் தீர்க்கதரிசியாக இருந்து என்னுடைய ஆத்மாவுக்கான தாகத்தை தீர்த்து விட்டார். இதுவரையிலும் வறட்சியா இருந்த என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய உள்ளத்துல ஒரு நீரூற்று வந்து விட்டது. இனி எனக்கு ஆவிக்குரிய தாகம் எடுக்க போவது கிடையாது. காரணம், என்னுடைய உள்ளத்திலே ஊறுகின்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை இவர் எனக்கு தந்து விட்டார் அப்படின்னு சொல்லி உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட இந்த பெண் செய்த காரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. 25வது வசனம் 26வது வசனம் பாருங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். நானே அவர் என்று சொல்லி ரட்சிப்பின் ஊற்றாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து தன்னை அங்கே வெளிப்படுத்தின பிறகு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அவள் செய்த காரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. முழு கிராமத்திற்கும் ஓடி செல்லுகின்றார். இயேசு அந்த பெண்ணிடத்துல ஒன்னும் சொல்லல, நீ போய் என்னை பத்தி சொல்லு, சுவிசேஷத்தை சொல்லு, ஊழியம் செய் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிடத்துல ஒரு காரியமும் சொல்லவில்லை. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது, அந்த 2-3 நாளைக்குள்ளாக முழு கிராம மக்களுக்கும் அங்கே சுவிசேஷத்தை சொல்லி முழு கிராமத்தையும் ஆதாயப்படுத்தினாள். அதுவரையிலும் அந்த கிராமத்தில் அந்த பெண்ணை அங்கீகரிக்காத மனிதர்கள், அவருடைய பழைய வாழ்க்கையை கண்ட மனிதர்கள், அவளுடைய வாழ்க்கையினுடைய புதிய அனுபவத்தை பார்த்த அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து இயேசுவினிடத்திலே நம்பிக்கை வைத்து அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தால் 39வது வசனத்துல வாசிக்கலாம். 39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அநேகர் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஞானஸ்நானம் என்கின்ற இந்த சாக்கிரமம் எதை குறிக்கின்றது? என்னுடைய பழைய வாழ்க்கையில மனம் மாறின ஒரு புதிய அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு அடையாளம் மாத்திரமல்ல, நான் ஒரு உயிர்த்தெழுந்த மனிதன் என்பதை காண்பிப்பதற்கான அடையாளம் மாத்திரமல்ல, அது என்னை தேவ ராஜ்யத்திற்கு நேராய் வழிநடத்தக்கூடிய ஒரு அடையாளமா இருக்கிறபடினாலே தேவனுடைய பணியை செய்வதற்கு என்னை உத்வேகப்படுத்துவதற்கான ஒரு அடையாளமாகவும் இருக்கின்றது. ஞானஸ்நானம் பெற்ற நான் இயேசுவை அறிவிக்க நான் தயங்குவேன் என்றால், இயேசுவை சொல்வதற்கு நான் தயங்குவேன் என்றால், அது ஒரு முரண்பாடான கிறிஸ்தவ அனுபவம். இங்கே சமாரியா பெண் இயேசு தனக்கு உள்ளாக தந்த அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஓடி ஓடி சொல்ல ஆரம்பித்தால், பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், இது என் மீது விழுந்த கடமை, நான் கடனாளி, இயேசுவை சொல்வதற்கு நான் கடனாளியாக இருக்கின்றேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளோடு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இந்திய மனிதர்களுக்கு இயேசுவை சொல்வதற்கு நான் கடனாளி, நான் அடிமைப்படுத்தப்பட்டவனாக இருக்கின்றேன். இயேசுவை குறித்து நான் சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார். இந்த திருச்சபை சமூகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற நான், கிறிஸ்துவின் தலையாக அவருடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நான், என்னுடைய வாழ்க்கையில இயேசுவை சொல்வதற்கு அடையாளமாக நான் ஞானஸ்நானத்தின் மூலமாக திருச்சபையினுடைய அங்கமாக இருக்கின்றேன். இயேசுவை அறிவிக்க நான் தயங்காதபடி இயேசுவுக்காக வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். இந்த காலை வேளையில திருச்சபையினுடைய அடிப்படை சத்தியமாக இருக்கின்ற இந்த திருமுழுக்கு என்கிற சாக்கிரமனுடைய நோக்கம் உண்மையான மனம் மாறுதல், உண்மையான உயிர் மீட்சி அடைந்த ஒரு புதிய மனிதனாக வாழ்ந்து மற்றவருடைய காயங்களை கட்டுகின்ற அனுபவம் மாத்திரமல்ல, இயேசுவையினுடைய உள்ளான வாழ்க்கையில அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான், ஒரு நீரூற்றாக அவருடைய சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நான், இந்த இயேசுவை எல்லாருக்கும் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில திருச்சபையினுடைய அடிப்படை சத்தியமாகிய திருமுழுக்கு என்கிறதான சாக்கிரமத்தின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள், ஆண்டவரே உண்மையான மனம் திரும்புதலுக்கு அடையாளமாய் அது இருக்கின்றது. ஆண்டவரே உண்மையான அன்பிற்கு அடையாளமாய் அது இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே உண்மையான மனம் திரும்புதல் அடைந்தவன் மற்றவருடைய காயங்களை கட்டுகின்றான். உண்மையான மனம் திரும்புதலை பெற்றவன் உண்மை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறான் என்பதை ஆண்டவரே இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாய் ஆண்டவரே இருக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் பார்க்கிறோமே சுவாமி. தேவாவியானவர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக.
நீங்க அப்படி செய்ய போகிற அன்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரி இடத்தில் உருவகித்து பிறந்தார். பொந்தியும் பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மரித்தோரின் நிற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் சகோதரனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் ஒழித்துள்ளதும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வாரம் தங்கள் பிறந்த நாளை காண்பவர்கள் 17/8 மிஸ்ஸஸ் பிரஷீலா ஹாமில்டன், 18/8 மிஸ்ஸஸ் ஷீலா ஸ்டீஃபன், 21/8 மிஸ்ஸஸ் ஜான்சி விஜயகுமார், 21/8 மிஸ்ஸஸ் பியூலா ஜான்சி, 22/8 மிஸ்டர் சாமுவேல் எபினேசர் செல்வகுமார், 22/8 மிஸ்டர் ஆலன் வினோத், 23/8 மாஸ்டர் மெர்வின். இந்த வாரம் தங்கள் திருமண நாளை காண்பவர்கள் 17/8 மிஸ்டர் ஆனிஸ் ஜோயல் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெனிஃபர் ஜோயல், 23/8 மிஸ்டர் ஹாமில்டன் பிரபு அண்ட் மிஸ்ஸஸ் பிரசிலா ஹாமில்டன், 23/8 மிஸ்டர் ஆலன் வினோத் அண்ட் மிஸ்ஸஸ் சீபா ஆலன். பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் காண்பவர்களுக்காக ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் அப்பா பிறந்தநாள் காண்பவர்களுக்காகவும் திருமண நாளை காண்கிற அப்பா உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. வருஷத்தை நன்மையாக முடி சொல்லிட்டு கர்த்தர் ஆண்டவரையும் மட்டுமாய் ஆண்டவரே அப்பா தூரம் அவங்களோட இந்த வழிநடத்தி வந்த எல்லா தெய்வருக்கும் அவங்க நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. இந்த புதிய வருஷத்துலையும் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய கிருபைகளை நீங்கள் அளிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. அப்பா உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையும் தேனினாலும் திருப்தியாக்குவேன்னு சொன்ன தகப்பன் இந்த நாளிலும் அப்படியாக வேதத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தங்களையும் அவங்க சுதந்திரத்துக் கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்களோடு நாங்களை வழிநடத்துங்க கர்த்தாவே. அவங்களுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாகவும் அவருடைய நீதிக்குரியவர்களாகவும் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இதே போல பல நாட்கள் பிறந்த நாட்களையும் அப்பா திருமண நாட்களையும் காணும்படி கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் கர்த்தாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடையவர்களே, ஆமென். ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆள்பவர்களை வழிநடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை கற்பியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். சமாதானத்துக்காக ஜெபம். சமாதானத்துக்கு காரணம் ஏக சிந்தையும் விரும்புகிறமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலிருந்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எல்லா விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்திக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பொதுவான ஸ்தோத்திர ஜெபம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராய எங்களுக்கும் எல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உங்கள் ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளாம் முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வார்த்தை
வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலும் உங்களுடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரே செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிற்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். பொதுவான விண்ணப்பம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருள் செய்வேன் என்று வாக்கு அருளியிருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உங்களுடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் கூடி எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை ஆராதிக்க தந்த நல்ல வாய்ப்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாடல்கள், எங்களுடைய தியானங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்தீங்க சுவாமி. இந்த வழியில் கூட தகப்பனே, எங்களுடைய திருச்சபை ஆண்டவரே பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வயது முதிர்ந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் தாங்கி ஏந்தி சுமக்கும்படி எங்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த ஆண்டவரே லாக்டவுன் டைம்ல ஆண்டவரே இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அருமையான மூத்த ஆண்டவரே விசுவாச குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை கர்த்தாவே நீங்கள் தாங்க சுவாமி. ஆண்டவரே, வேத வசனத்தின் அடிப்படையில் முதிர் வயதிலையும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கீங்களே. இந்த வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தாங்கும்படி ஜெபிக்கிறோம், ஏந்தும்படி ஜெபிக்கிறோம், ஆண்டவரை தப்புவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அதே போல கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபையில அநேக குடும்பங்கள் கர்த்தாவே ஆண்டவரே அவருடைய பிசினஸ்ல ஆண்டவரே நொந்து இருக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அநேகர் வேலை வாய்ப்புல ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரை இழந்து நிற்கிறதை பார்க்கிறோம். அநேகர் ஆண்டவரே தகப்பனே சம்பள குறைவாய் குறைகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி அநேக நெருக்கடியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரை தங்களுடைய தொழிலிலே ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உற்சாகப்படுத்துவீராக. ஆண்டவரே தகப்பனே, வேலை நாட்களை குறைத்து சம்பளத்தை குறைத்து ஆண்டவரை கஷ்டப்படுகின்ற ஒவ்வொருவரையும் உடைய திரு சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு வேண்டிய தயவையும் இரக்கத்தையும் கர்த்தர் தந்தவர்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சபையினுடைய அத்தனை குடும்பங்களையும் கரங்களிலே இந்த காலை வேளையிலே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். முழு குடும்பத்தையும் கர்த்தாவே எல்லா குடும்பங்களையும் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைப்பீராக. தகப்பனே ஆண்டவரே, வேத வசனத்தின் அடிப்படையில அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் உத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய் என்று எழுதப்பட்டிருக்கிறதை சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவரை ஒவ்வொருவருக்குள்ளாக நீங்க தந்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களுடைய ஆயர் மற்றும் திருச்சபையினுடைய ஆண்டவரை கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தாங்க. ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை உன்னதமான தரிசனங்களை நீங்க தந்து ஆண்டவரை தொடர்ந்து வழிநடத்தக்கூடிய பாக்கியத்தை தந்து நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் அப்படி செய்ய போகிற அன்புக்காக நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய சென்னை பட்டணம், எங்களுடைய தமிழகம், எங்கள் தேசத்தை எங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நூற்றுக்கணக்கான ஆண்டவரே மக்கள் எங்கள் தேசத்துல மறித்துக் கொண்டிருக்கிறார்களே சுவாமி. அநேக பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை இழந்து நிற்கதியாக இருக்கிறார்களே சுவாமி. அநேக ஆண்டவரே பிள்ளைகள் படிக்க வாய்ப்பில்லாததுனாலே தற்கொலை செய்து கொள்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே சுவாமி. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை என்கின்ற காரியங்களை நாள்தோறும் கேள்விப்படுகிறோமே. எங்கள் தேசத்துல சமாதானத்தை தாங்க ராஜா. ஆண்டவரே, எங்கள் தேசத்துல ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே கேரள மாநிலத்துல ஆண்டவரே மண்ணிலே புதைந்திருக்கிறார்களே சுவாமி. அப்படிப்பட்ட குடும்பங்களை இழந்து தவிக்கின்ற உறவு மக்கள் எல்லாருக்கும் வேண்டிய கிருபைகளை தாங்க ராஜா. ஆண்டவரே, இது போன்ற அழிவுகள் இனி எங்கள் தேசத்துல வராதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அஸ்ஸாம் மாநிலத்துல, பீகார்ல, இமாச்சல பிரதேசத்துல நூற்றுக்கணக்கான மக்கள் மறித்து போய்விட்டார்களே வெள்ளத்துல. ஆண்டவரே, அப்படிப்பட்ட மக்களுடைய குடும்பங்களுக்கு வேண்டிய ஆறுதலை கர்த்தாவே நீங்க தாங்க. ஏழை ஜனங்கள் எல்லாம் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கோடிக்கணக்கான மக்கள் உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையை நடத்துவதற்கு எங்கள் அரசாங்கத்திற்கு வேண்டிய ஞானத்தை நீங்க தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தேசத்தை ஆசீர்வதியும். வேத வசனத்தின் அடிப்படையில உடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீங்க அப்படியே ஆசீர்வதித்து வழி நடத்த போகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் சீக்கிரத்துல ஆண்டவருடைய திருச்சபையில வந்து போய் ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் திருச்சபை மக்கள் எல்லா குடும்பங்களையும் திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்த போகிற நேர்மையான உடைய கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது.
347 தெய்வாட்டுக்குட்டியே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வாருங்கள்.